வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவின் முக்கிய அமைச்சரான பொன்முடி அவருக்கு அவர் கதறி கதறி அழுகிறார். ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் இருக்கிறார். இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ்ன்றதை அப்டேட்டாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவோட பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் கைதானவர் தான் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. இவர் பார்த்திங்கனாக்க பல கோடி கருப்பு பணங்கள் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும் முன்னாள் அமைச்சரான பொன்முடியும் அவரது மனைவியுமான விசாலாட்சியும் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சு அவங்கள சென்னை ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஜர்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராத தொகையும் விதிச்சிருந்தாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத முன்னாள் அமைச்சரான பொன்முடி மேல்முறையீட்டுக்காக டெல்லி மேலிடம் கொண்டு போயிருந்தார். அங்கே பார்த்திங்கனாக்க எதற்காக நீங்கள் மேல்முறையீட்டு செய்வதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் என்று நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் என் உடல் பார்த்திங்கனாக்க ஒத்துழைக்காத காரணத்தினாலும் எனக்கு குறைந்தபட்ச தண்டனையாக எனக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் அப்படின்றத நீதிபதி அவர்களிடம் பார்த்திங்கன்னா கோரிக்கையாக வச்சுருந்தார் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீதிபதி அவர்கள் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. நீங்கள் 25 ஆண்டுகள் கண்டிப்பாக சிறையில் அடைந்தே தீர வேண்டும். நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று 25 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதிப்படுத்தியிருக்காங்க டெல்லி மேலிடம் பொன்முடி அவர்களுக்கு. இதனால் கதறி அழுவும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி ஸ்டாலினிடம் கதறி அழுகிறார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்படின்றத. ஸோ ஆனால் அவராலும் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஜெயிலில் அடைய போகும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி. முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்காரு. அவர் 200 நாட்களுக்கு மேல் கடந்திருக்காரு. ஸோ அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான பொன்முடி பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு கிளம்புறதுக்கான நேரம் அவர் மூட்டை முடிச்செல்லாம் கிடைச்சிட்டு கிளம்பிட்டு போக வேண்டியது நேரம் வந்தாச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்றதை. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.